என் ஃபேமிலியுமே ஒரு டைமில் அக்ரிகல்ச்சர் ஒர்க்காக தான் இருந்திருக்காங்க. அண்டு அங்கே ஆண்டை சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இவர் ஒரு ஊர் தெருவில் ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அது கீழே ஒரு தலித் 10 தலித் குடும்பங்கள் அந்த ஃபேமிலியில் இருக்கும். தில் கிவ்ஸ் வெரி லெஸ் என்ன சொல்கிறது ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அண்ட் இயர் அண்ட் இயர் அவங்க அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் வென் இட்ஸ் கம் இன் எஜுகேஷன், இப்போ நான் வந்து காலேஜ் வந்ததுக்கப்புறம், எங்கள் அண்ணன் காலேஜ் வந்ததுக்கப்புறம், எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஒர்க் கிடச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணுறோன்னா, அவங்க வீட்டில் போயிட்டு அந்த அக்ரிகல்ச்சர் அந்த வேலை செய்கிறத தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணோம். வி டோன்ட் வாண்ட் டு கோ தேர். ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனையை கலப்பிச்சுன்னா வந்து தலித்ஸ் வந்து அவங்க எம்பவர் ஆனதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட வேலை செய்ய மாட்டேன்றாங்க, அப்படி ஒரு கோபம் அவங்களுக்கு கிரியேட் ஆச்சு. அதனால தான் பேண்ட்டு போட்டு சட்டை போட்டால் அந்த ஷூ போட்டு பஸ்ஸில் போகிறப்ப நிறைய பிரச்சனைகள் வந்தது ஒர்க்கர்ஸ் கிட்ட. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க கீழே வேலை செஞ்சுருந்த மக்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை வந்து அவங்க கூப்பிட்ற வேலைக்கு வராமல் அவங்க ரொம்ப தனியாக வேலை செய்கிறது அப்படின்றத வந்து அவங்க ஏற்றுக்கல. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அது வேறு வழி இல்லை. ஏன்னா அதனால தான் ஒரு வகையில் தலித்ஸ் வந்து குளோபலைசேஷனை வந்து நாங்கள் ஓரளவுக்கு ஓகே, குளோபலைசேஷன் வந்து இட் வில் ஹெல்ப் ஃபார் அஸ், அதாவது எங்களுடைய காஸ்ட் ரூட்லேருந்து எங்களை கட் பண்ணி வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆச்சு அப்படின்னு நார்மலைஸ் பண்ணப்பட்டதுன்னு நான் சொல்லுவேன்.